நம்ம இன்றைக்கி என்ன மதியம் லஞ்சு செய்ய போகிறோம். சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு, சாப்பாடு, ரசம், அவ்வளோதாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, கருவேப்பிலை, இதை நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு, நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் தக்காளி நல்லா வணங்கணும்னா கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வாங்கி வச்சா 1/4 கிலோ மட்டன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு மட்டன் நல்லா தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுடணும். தேவையான அளவு தண்ணி, கழனி தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டு கறி வேகிற அளவுக்கு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சு 4 விசில் விட்டுக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ புளி கொஞ்சம் ஊற வச்சு இன்றைக்கி ரசம் வச்சுக்கலாம். மட்டன் வெந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வெறும் ரசம், தக்காளி ரசம் வச்சுக்கலாம். மஞ்சள், 2 தக்காளி, கருவேப்பிலை, என் ஸ்டைலில் நான் பண்ணுறேன். கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ரசத்தை கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா கரைச்சிட்டு தக்காளி, கருவேப்பிலை, மஞ்சள், கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுட்டு கரைச்சி ஊற்றணும். இதுக்கு தேவையான அளவு புளி கரைச்சிட்டு இந்த கரைச்சி வச்சது எல்லாத்துலேயும் இந்த புளி தண்ணியை ஊற்றணும். புளி தண்ணியை ஊற்றிட்டு இதில் மிளகு ஜீரகம் சேர்க்கணும். அவ்வளோதான். மட்டன் விசில் வந்துருச்சு. மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம்.
மிளகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணிடுறேன். சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், மிளகு, அவ்வளோதான். இப்போ குக்கரை நல்லா குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு மட்டன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி குக்கர்லேயே மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு தேவையான உணவு உருளைக்கிழங்கு போட்டுருக்கோம். மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் வந்து கறி மசாலா தூள்லாம் போட மாட்டேன். அதனால் தேவையான அளவு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்பூன், காரம் பத்தாது, இன்னொரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச புளியை இந்த குழம்புல அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கட் பண்ணி குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். ஒரு அடுப்பில் ரசம் வச்சுக்கலாம். அதுக்கு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 வரமிளகாய், கரைச்சி வச்ச ரசம் ஊற்றிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு ரசம் நல்லா கொதி பொங்குற மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நிப்பாட்டிக்கலாம்.